ஒரு வித்தியாசமான பேய் படங்க. இந்த மாதிரி வித்தியாசமான பேய் படம்லாம் எதில் எடுப்பாங்க? அதாவது இந்த டெர்க்கிஷ் லாங்குவேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி லாங்குவேஜ்ல தான் பாத்தீங்கன்னா நல்லா மாஸ் காட்டுற அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா பேய் படத்தை எடுப்பாங்க. அதுல ஒரு படம் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே இல்லையா, சண்டே ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஒரு மாசான படத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். சரி ரைட், ஸ்ட்ரெயிட்டா படத்துக்குள்ள போகாம இந்த படத்தோட ஒன்லைனர் மட்டும் சின்னதா சொல்லிடுறேன். ஏன்னா விலாவரியா அந்த படத்தை முழுசா பார்க்கவே பாத்தீங்கன்னா அப்பதான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். சின்னதா ஒன்லைனர் மட்டும் சொல்லிடுறேன் சரிங்களா. அதாவது நம்ம ஹீரோயின் இருக்கா, சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், அவளுக்கு ஒரு சந்தேகம். அதாவது இந்த நரகலோகம் ஒண்ணு இருக்கும், இந்த சொர்க்கலோகம் ஒண்ணு இருக்கும். ஒருவேளை சொர்க்கலோகம் உண்மையா இருந்தாலுமே இந்த நரகலோகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான சந்தேகம். அந்த சந்தேகத்துல நம்ம ஹீரோயின் பைத்திய அளவுக்கு போய் என்ன பண்றா, ஒருத்தனை கொன்னு அவனை கொண்டு போய் குழியில படுக்க வச்சு அவங்க கூடயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிடுவா. எல்லாமே ஒரு பொய்ன்னு சொல்றதுக்கு ஒரு கேமரால பாத்தீங்கன்னா ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கும் செய்வா. அதுக்குலாம் தாண்டி நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த நரகலோகத்துக்கு போனாலா அல்லது சொர்க்கலோகத்துக்கு போனாலான்னு சொல்லி விலாவரியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வெல்கம் டு மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தான் காட்டுறாங்க. வேற எந்த ஃபேமிலியும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி சரிங்களா. அதாவது அவரு அப்பா அம்மா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்கான். நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ஒரு பேக்கரி ஒன்னு வச்சிருப்பாங்க. அதாவது இந்த பன் பேக்கரி மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க. அது வச்சுட்டு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வியாபாரம் ஆகுது, பெருசா ஒன்னும் வியாபாரம் ஆகிற மாதிரி தெரியல. அதாவது இவங்க பேக்கரிக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேக்கரி வந்துருச்சு. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் எல்லாம் ரொம்ப டல். இதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த கடைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பயபுள்ள வரான். அவன் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இன்னொரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோயினோட தம்பிக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் சரிங்களா. மேக்ஸிமம் இதுல ஹீரோ வர மாட்டாரு ஓகேங்களா. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த தம்பிக்காரங்கிட்ட பேசிட்டு இருந்தான் இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப் ரெக்கார்டு மாதிரி எடுத்து கொடுக்குறான். தம்பி உனக்கு எப்ப கஷ்டமா இருக்கோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த டேப் ரெக்கார்டை போட்டு கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் ஜோடிங்க, அவங்கள பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி போட்டுக்கிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அதாவது ஹீரோயினோட அம்மாக்காரி கிட்ட பேசிட்டு இருந்தா இல்லையா ஒருத்தன் பாத்தீங்கன்னா என்ன பண்றான், உடனே கல்லாப்பெட்டியில இருந்து ஒரு கேஷ் எடுத்துட்டு போவானாட்டு இருக்குங்க. அது எத்தனை ரூபாய்லாம் நம்மளுக்கு சரியா தெரியல. கேஷ் எடுத்துட்டு டப்பு டப்புன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போறான். இதையே நம்ம ஹீரோயின் பார்க்க உடனே அப்பா அம்மா கிட்ட சொல்ல ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோயினோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பேக்கரிக்கு வெளியில போய் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பயங்கரமான பாம்பு பிளாஸ்ட் ஆகுதுங்க. அப்படி ஆனதும் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா அம்மா அந்த இடத்துலயே அப்படியே செதறி போய் வெடிச்சு சாவுறாங்க. எல்லாருமே செத்து போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட தம்பியும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பேக்கரிக்குள்ள இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டாங்க. அடுத்த செகண்ட் என்ன ஆகுது, இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினோட தம்பியும் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு க்ளூ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த தம்பிக்காரன் டேப் ரெக்கார்டை கையிலேயே வச்சிருக்கான், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அக்காக்காரி என்ன பண்றா, அந்த டேப் ரெக்கார்டு மேல கையை வச்சு கொடுக்காத அப்படின்னு சொல்றான். அங்க இருந்த போலீஸ்காரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கேட்டுட்டே இருக்காப்ல இந்த தம்பிக்காரங்கிட்ட. ஏன்னா இவன் பாக்குற பார்வையே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுனால பொதுனிக்கும் அந்த போலீஸ்காரர் கேட்டே இருக்கிறாரு. ஏப்பா உங்ககிட்ட ஏதோ க்ளூ இருக்குதா, ஏதோ ஒன்னு பாத்தியா, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கவே உடனே அக்காக்காரி என்ன பண்றா, தம்பிக்காரனோட கையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த டேப் ரெக்கார்டை அப்படியே எடுத்து ஜோப்புக்குள்ள போட்டு வச்சுக்கிறா. தம்பிக்காரனும் பாத்தீங்கன்னா பெருசா சொல்ற மாதிரி தெரியல. அந்த போலீஸ்காரனும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் கேட்டு பாக்குறான். ஆனா சொல்ற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாத்தீங்கன்னா வெளியில விட்டுறாங்க. அப்படி வெளியில விட்டதும் அக்காக்காரி என்ன பண்றா, அவங்க வீட்டுக்கு போறா. அப்படி வீட்டுக்கு போனதும் அங்க அந்த டேப் ரெக்கார்ட்ல மிஷின் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பழைய கால டேப் ரெக்கார்டு மிஷின், அந்த மிஷின்குள்ள இந்த டேப் ரெக்கார்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த டேப் ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஒண்ணுமே கேட்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டேப் ரெக்கார்ட்ல இருந்து ஏதோ ஒண்ணு மொனவர மாதிரியே கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்றாங்க. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் காட்டினா, அதாவது இந்த அநாத ஆசிரமம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அநாத ஆசிரமத்துல நம்ம ஹீரோனியை பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோனி மட்டும் கிடையாது, அவனோட தம்பிக்காரனும் பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருப்பாங்க போல. அவனை சரியா காட்டல. இந்த ஆசிரமத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி இனிமேல் படிக்க போறா, இனிமேல் வாழ போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் அந்த அதாவது அங்க இருக்கிற சிஸ்டர் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கவே நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா, நானா இங்க படிக்க மாட்டேன், நான் இந்த இடத்த விட்டு எப்படியோ முதல்ல தப்பிக்கணும், என் தம்பிக்காரனை கூட்டிட்டு தான் நான் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த சீனே அந்த ஷாட்டை கட் பண்ணா இந்த பக்கம் தம்பிக்காரனை அக்காக்காரி கண்டுபிடிச்சிடறா. அப்படி கண்டுபிடிச்சதும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இந்த இடத்த விட்டு முதல்ல தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரி பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அதாவது தம்பிக்காரன் போற வழியில கேட்டுக்கிட்டு இருக்கான், உனக்கு வழி தெரியுமா, இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது, நான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் அக்காக்காரி கிட்ட சொல்றான். ஆனா அக்காக்காரி பாத்தீங்கன்னா ஒரு வழியை
கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. அப்படி என்னதான் வழிய நம்ம அக்காக்காரி கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் பாக்குறான். அப்படி பாக்குறப்பதான் தெரியுது, அதாவது ஒரு டெனல் மாதிரி தெரியுதுங்க. அந்த டெனலுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா இந்த தம்பிக்காரனும் அக்காக்காரியும் பாத்தீங்கன்னா தப்பிக்க போறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மடமடன்னு நடந்து போயிட்டே இருக்கவே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இந்த தம்பிக்காரன் என்ன பண்றான், அக்காக்காரிய ஒரு நிமிஷம் நில்லுக்கா, உங்ககிட்ட ஒரு நான் டவுட் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிக்க வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த டனல் வழியா போனாதான் வெளியில தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா அக்காக்காரி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி அக்காக்காரி வந்து என்ன சொல்றானா, அதாவது நம்ம கடைக்கு பார்த்தேன்னா ஒருத்தன் வந்தா இல்லையா, அவன் கூட உங்ககிட்ட ஒரு டேப் ரிகார்டு கொடுத்தான். அந்த டேப் ரிகார்ட்ல பார்த்தனா நம்ம மிஷின்ல போட்டு கேட்டோம். அப்ப பார்த்தனா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமா ஒண்ணுமே கேட்கல. ஆனா உனக்கு ஒண்ணுமே கேட்கலனாலுமே எனக்கு அவன் பேசுனது நல்லாவே கேட்டுச்சு. அதுவும் இல்லாம அவன் டேப் ரிகார்டு தந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அளவுக்கு பாதிப்பு நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதனால எனக்கு புரிஞ்ச அளவுக்கு பார்த்தனா இந்த டனல் மூலியமா தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அக்காக்காரி பார்த்தனா தம்பிக்காரங்கிட்ட சொல்லவே ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, வேக வேகமா அந்த டனலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படி அந்த டனலுக்குள்ள போயிட்டே இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே இருட்டா இருக்கும் இல்லையா, அதனால என்ன பண்றான் தம்பிக்காரன் ஒரு பேட்டரி எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த பேட்டரிய அப்படியே டார்ச் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டப்பு டப்பு டப்புன்னு அந்த பேட்டரியோட பவரும் பாத்தீங்கன்னா லோ ஆயிருது. ஆனா அக்காக்காரி என்ன பண்றா, லைட்டே இல்லைனாலும் கூட நான் வேக வேகமா முன்னாடி போயிடுறேன், நீ பின்னாடியே சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரி வேக வேகமா போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கவே தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுறான். அவனும் கேட்டுக்கிட்டே இருக்கான், அக்கா நீ எங்க இருக்க, அக்கா நீ எங்க இருக்க, எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கவே பட்டுன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி, அதாவது அக்காக்காரிக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் எந்திரிச்சு நிக்குது. அதாவது சின்ன பையன் ரூபத்துல பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நிக்குது. உடனே என்ன பண்றா, அக்காக்காரி அந்த டனலை விட்டு வேக வேகமா ஓடி வந்து வெளியில பார்த்தா தம்பிக்காரனையும் பிடிச்சிடுறாங்க, அக்காக்காரியும் பிடிச்சிடுறாங்க. அதாவது அந்த ஊர் மக்கள் பாத்தீங்கன்னா பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு இந்த வெள்ளை படுதா மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. அந்த வெள்ளை படுதாவை எடுத்துட்டு ஒரு சிவப்பு கலர் படுதா மாதிரி கட்டுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி சுத்தமா தெரியல. ஒருவேளை அவங்க சடங்கு சம்பிரதாயம் அந்த மாதிரி இருக்கும் போல, அதனால இந்த கெட்ட பிள்ளையா இருக்கிறதுனால இந்த சிவப்பு கலர் படுதாவை கட்டுவாங்க போல. முதல்ல சிவப்பு கட்டினதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு வலி தாங்க முடியல, இல்ல உனக்கு நான் வெள்ளையே கட்டி விடுறேன், இதுக்கப்புறம் பொறுப்பா வச்சா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவே பட்டுன்னு இந்த பொண்ணுக்காரி என்ன சொல்லிடுறா, சாரி ஹீரோயின் என்ன சொல்லிடுறா, இல்ல நான் இந்த இடத்த விட்டு எப்படியே தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்றா. இத கேட்டதும் அந்த இடத்துல இருந்த பெரிய சிஸ்டர் வந்து என்ன பண்றாங்க, இவ கெட்ட பொண்ணு ஆயிட்டா, அதனால இவ தப்பிச்சு போ பிளான் போட்டுட்டா, என்ன பண்றோம் இவளுக்கு இந்த சிவப்பு கலர் படுதாவே போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவப்பு கலர் படுதாவே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு ஒரு கார் ஒண்ணு வருது பிளாக் கலர்ல. அந்த ஊர்ல காரு எதுவும் கிடையாது, ஆனா புதுசா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு காரை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி அந்த காரை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்து முடிச்சதும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா எங்க ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கா. அப்படி ஸ்கூலுக்கு போனதும் பாத்தீங்கன்னா இவ காதுல ஒண்ணு தென்படுது. அதாவது இவன் தம்பிக்காரனை பாத்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கடத்தி கூட்டிட்டு போறாங்களாமா. இத நம்ம அக்காக்காரி கேட்டதும் சும்மா இருப்பாளா, எப்படியோ தம்பிக்காரனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் இருக்கிற இடத்துக்கு பாத்தீங்கன்னா அக்காக்காரியும் அப்படியே போறா. பயங்கரமான சண்டை நடக்குது. அங்க இருக்கிற ஆளுங்களை என்ன பண்றாங்க, அக்காக்காரியை அடிச்சு போட்டுட்டு, சாரிங்க நம்ம ஹீரோயின்னு சொல்லுவோம் சரிங்களா, அக்காக்காரி தம்பிக்காரி அக்காக்காரி தம்பிக்காரின்னு சொல்லி உங்களுக்கு போர் அடிச்சு போயிருக்கோம். அதனால ஹீரோயினை கொண்டு போய் திருப்பி எங்க சேர்த்திடுறாங்க, இந்த ஸ்கூல்லயே சேர்த்திடுறாங்க. அந்த ஸ்கூல்ல சேர்த்தனதுமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடறாங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சிஸ்டர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயினுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாமே ஒரு பேக்ல வச்சு, இங்க பாரு உன் தம்பியை நீ தான் காப்பாத்தி ஆகணும், அதனால எப்படியாச்சும் உன் தம்பியை நீ காப்பாத்திக்கோ, இந்த இடத்த விட்டு நீ தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லவே ஹீரோயினும் என்ன பண்றா, அப்படியே அந்த கார் வரப்ப டப்புன்னு ஒரு கல் எடுத்து அந்த காரோட கண்ணாடியில போடுறா. அப்படி போட்டதும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற, அதாவது அந்த காருக்குள்ள இருக்கிற ஆள் எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறாங்க. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அக்காக்காரி என்ன பண்றா, சாரி ஹீரோயின் என்ன பண்றா, தம்பிக்காரனை கூட்டிட்டு அப்படியே அந்த டனல் பக்கம் போயிட்டு இருக்கா. இந்த டைம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அதாவது கிட்டத்தட்ட 2 டார்ச் இருக்கு. அந்த ஒரு டார்ச் தீந்து போனா கூட இன்னொரு டார்ச் வச்சு எப்படியோன்னு தப்பிச்சு இந்த இடத்த விட்டு போயிடலாம். அப்படியே இந்த டைம் என்ன பண்றா, நம்ம ஹீரோயின் தம்பிக்காரனோட கையை பிடிச்சிட்டே கூட்டிட்டே போயிட்டே இருக்கா. போக 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 ரோடு பாத்தீங்கன்னா பெருசாயிட்டே போயிட்டே இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க, டார்ச் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிட்டே இருக்கு. தம்பியும் பாத்தீங்கன்னா எதுவும் பேசுற மாதிரி தெரியல. ஒரு டைம்ல ஹீரோயின் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துல ஒண்ணுமே தெரியல. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா தம்பிக்காரன் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான். அது மட்டும் கிடையாது, ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பேயை பார்த்துடுறா. உடனே தம்பிக்காரனை எப்படியோ அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வேக வேகமா வெளியில போறாங்க.
அவ்வளவுதாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினோட தம்பிக்காரனும் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. என்னடா இதுதான் படமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, இதுக்கு மேலதான் சரியான சம்பவமா இருக்கும். இவ்வளவு நேரம் சொன்னது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பிளாஷ்பேக், இப்ப கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்கிறது சொல்ல போறேன். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த வயசானவங்கள பாத்துக்கிற அநாதர் ஆசிரமம் இருக்கும் பாத்தீங்களா, அது பேர் எனக்கு சரியா தெரியல, ஆசிரமம்னு நினைக்கிறேன். அந்த ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா. அதே இடத்துல கொஞ்சம் வயசான கப்புள்ஸை காட்டுறாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மென்டலி அப்சர்வ் ஆனீங்க மாதிரி தான் லைட்டா, சரிங்களா. அப்படியே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் தாராளமா நீங்க என்கிட்ட நீங்க கேட்கலாம், எந்த டைமுக்குலையும் கேட்கலாம். கட்டாயம் பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஆளுகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே இடத்துல, அதாவது நம்ம ஹீரோனி வேலை செய்யற அதே இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஜாப்பனீஸ் பொண்ணு, அந்த பொண்ணை மட்டும் பாத்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க, சரிங்களா. அதான் நம்ம ஹீரோனி பக்கத்துல இருக்கால அந்த ஜாப்பனீஸ் பொண்ணை நல்ல ஷார்ப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இவளும் ஒரு பாகம் தான். இப்படி நல்லா போயிட்டே இருக்கவே பாத்தீங்கன்னா டிவியில பாத்தீங்கன்னா வித்தியாசமா சொல்றாங்க. அதாவது நரகலோகமே கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க, ப்ரூவ் பண்றவங்களுக்கு பலாயிரம் கோடி கேஷ் பணம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோனி நோட் பண்ணிக்கிட்டே என்ன பண்றா, அதாவது அந்த இடத்துல நம்ம ஹீரோனி வேலை செய்யற இடத்துல ஒரு ஹெட் இருப்பான், இந்த பிரின்சிபல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் இருக்கான். அந்த ஹெட் மேலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி இப்ப கண்ணு வச்சிருக்கா. எதுக்காக, இவனை போட்டு போய் குழியில படுக்க வச்சு இவளும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இவனை டார்கெட் வச்சிருக்கா நம்ம ஹீரோயின், சரிங்களா. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, உடனே வந்து இந்த பெரியவர்கிட்ட ஓப்பனாவே சொல்றா. அதாவது இங்க பாருங்க, எனக்கு இந்த சின்ன வயசுல இருந்து ஒரே சந்தேகம், சொர்க்கலோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த நரகலோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. அதனால உங்களை நான் இந்த இடத்துல கொண்டு முடிச்சு என்னோட சந்தேகத்தை பாத்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படி சொல்லவே பாத்தீங்கன்னா தம்பிக்காரனும் பாத்தீங்கன்னா இந்த அக்கா காரி கூட்டு வந்திருக்கா. அப்படி தம்பிக்காரன் உடனே என்ன பண்றான், வேக வேகமா ஓடி வந்து அந்த ஹெட்டோட கழுத்தை பிடிச்சிக்கிறான், நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா தம்பிக்காரனாலையும் முடியல, ஏன்னா இந்த வயசான ஆளு தான் இத்தனை நாள் நம்மளுக்கு சம்பளம் கொடுத்து சோறு போட்டுருக்காங்க, என்னால கொல்ல முடியாதுக்கா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அக்கா காரி கிட்ட தம்பிக்காரன் சொல்றான். சாரிங்க, ஹீரோயின் கிட்ட தம்பிக்காரன் சொல்றான். இந்த அக்கா காரினே வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துப்புட்டு அந்த பெரிய மனுஷன் என்ன பண்றான், நீங்க இந்த லெவலுக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி நான் சுத்தமா நினைக்கல, என்னோட உயிர்லாம் பெரிய மேட்டரே கிடையாது, இப்ப என்ன கொன்னுதான் நீ அந்த நரகலோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அது உன் கையில நான் சாக வேண்டாம், அதாவது உங்க ரெண்டு பேத்து கையில நான் சாக வேண்டாம், நானே செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பர்சனலா பாத்தீங்கன்னா ஏதோ கன்னு வச்சிருப்பான் போல, அந்த கன் எடுத்து தலையில போட்டு அவன் செத்து போறான். அவ்வளவுதான். அதோட பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பிளாக் ஆகுது. என்ன பண்றான் இந்த தம்பிக்காரன், அந்த வயசான பெரியவர் இருக்காரு இல்லையா, அந்த ஹெட் அவரோட உடம்பெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி கல்லறைக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து குழி தோண்டி அந்த குழிக்குள்ளியும் பாத்தீங்கன்னா படுக்க வச்சிடறாங்க. அதாவது அந்த வயசான ஹெட் இருக்காரு இல்லையா, அவரோட உடம்ப இந்த குழிக்குள்ள படுக்க வச்சிடறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோனையும் பாத்தீங்கன்னா உள்ள படுத்துக்கிற ஒரு கேமராவையும் எடுத்துட்டு போயிடுறான். இவளுக்கு ஹெல்ப்புக்கு யார் இருக்கிறது, தம்பிக்காரன் மட்டும் தான். அவன் மேல என்ன பண்றான், ஃபுல்லா எல்லாம் அராஜகம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துலயே பாம்பு தேளு அது இதுன்னு போயிட்டு இருக்கு. ஒரு நாள் முழுசா பாத்தீங்கன்னா அந்த பாடி கூடயே படுத்துறா. அடுத்த நாள் எந்திரிச்சு கேமரால போட்டு பாக்குறா. அப்படி கேமரால போட்டுட்டு ஸ்பீட் பண்ணி பாக்குறா, ஒண்ணுமே நடக்கலைங்க. உடனே என்ன பண்றா, சரி இந்த நரகலோகம்ன்றது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரங்கிட்ட அந்த கேமராவை கொடுத்துறா. அடுத்ததா நம்ம ஹீரோயின் எங்க போறா, அந்த அநாத ஆசிரமத்துக்கு உள்ள போறா. உள்ள போயிட்டு அங்க இருக்கிற வயசான ஆள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் எந்திரிங்க, காலையில ஆயிடுச்சு, நானும் கொஞ்சம் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. அதாவது ஒரு பெரிய மீடியா வாட் இருக்குங்க. அந்த மீடியாவுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கா. அந்த மீடியாவுக்கு நடுவுல என்ன சொல்றா, நீங்க எல்லாருமே நரகலோகம் இருக்கு, சொர்க்கலோகம் இருக்கு, செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க நரகலோகத்துக்கு போவாங்க, சொர்க்கலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மையாலுமே நரகமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது. இதை ப்ரூஃப் பண்ற ரகமா தான் நான் வந்து ஒரு செத்து போன பிணத்து கூடயே விடிய இருந்திருக்கேன். இதோ பாருங்க இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லி காட்டவே அந்த இடத்துல நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, அந்த மீடியால ஒருத்த ஆப்ரேட் பண்ணுவான் இல்லையா, அந்த ஆப்ரேட்டர் கிட்ட போய் நம்ம ஹீரோனி கேட்கறா. அதாவது நான் உங்ககிட்ட ஒன்று டேப் ரிகார்டு கொடுத்தல, அந்த டேப் ரிகார்டு போடு, வேற ஏதோ டேப் ரிகார்டு போடுற அப்படின்னு சொன்னதுமே, என் மேடம் நீங்க கொடுத்த டேப் ரிகார்டு தான் நான் போட்டிருக்கேன், இந்த சிப்ல பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியாக்காரனும் சொல்லிடுறான். உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, வேகமா ஓடி வந்து தம்பிக்காரங்கிட்ட கேட்கறா, ஏண்டா நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டதே எதுக்காக, இந்த உண்மையை நான் எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, அந்த சிப்பை எடுத்து தூக்கி போட்டுட்டு வேற ஏதோ
புது சிப்பை போட்டு வச்சிருக்க, இதுல ஒரு வீடியோவும் இல்ல, இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போச்சு, உன்னால எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்ததா தம்பிக்காரன் என்ன பண்றான், அந்த இடத்துல கோவம் வந்து வேக வேகமா போயிடுறான். உடனே ஹீரோயின் என்ன பண்றா, மனசை தினப்படுத்திட்டு அவளோட ரூமுக்கு வந்து அப்படியே படுத்துக்கிறாங்க. கையை வச்சு இறுக்கமா கட்டி பிடிச்சு படுத்துக்கிறா. அப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இவளுக்கு ஒரு குரல் கேக்குது, வித்தியாசமான குரல் கேக்குதுங்க. அப்படி கேட்டா அது குரல் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோரை ஓபன் பண்ணி பாக்குறா. அப்படி பாக்குறப்ப ஒரு நீட்டமான கைங்க ஜன்னல் இருந்து அப்படியே உள்ள வருது. அப்படி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இந்த பக்கம் உடனே திரும்பி பாப்பா. ஒரு கருப்பு கலர்ல பெரிய உருவம், கை அப்படி இந்த பக்கம் நீட்டும். என்னடா அது அப்படின்னு முன்னாடி பார்த்தா, அதாவது இது யாருன்னா இந்த ஆசிரமத்திலே பாத்தீங்கன்னா ஒரு வயசான கப்பல்ஸ் இருக்காங்கன்னு சொன்ன இல்லையா, அதுல இந்த வயசான அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதாவது என் ஹஸ்பண்ட் இன்னும் என் ரூமுக்கு வரல, என்ன ஆச்சுன்னு தெரியல, போய் பாரு அப்படின்னு சொல்லி, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த ஜப்பான்காரி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த ரூம்ல போய் பார்த்தா இந்த கிழவனும் அந்த ஜப்பான்காரியும் பாத்தீங்கன்னா ஒண்ணு முன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோனியும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த வயசான பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, அவனும் வெளியில வரான். வெளியில வந்துட்டு அந்த வயசான அம்மா கிட்ட கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். மன்னிச்சிருமா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட ஒய்ஃபு கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்றாங்க. அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த வயசான அம்மா என்ன பண்ணுது, தன்னோட துணியை துவைக்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய வாஷிங் மிஷின் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள தெரியாம தலையை விட்டுறது, துணி மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டத்துல என்ன ஆகுது, வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா கை தவறி அப்படியே ஆன் பண்ணி விட்டுருது. அப்படியே அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முடி இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு பேயோட முடி மாதிரி இருக்கும். ரொம்ப அந்த முடி பாத்தீங்கன்னா அப்படியே சிக்கு போட்டு அப்படியே தோலோட சதையோட பிச்சு எஞ்சிக்கிட்டு போவோம். இதெல்லாம் பார்த்துட்டு அதாவது அந்த புரசகாரன் ஓன்னு பயங்கரமா அழுகுறான். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோனி பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த கருப்பு கலர்ல ஒரு மிருகம் மாதிரி வந்துட்டு அப்பப்போ போவோம். அப்படியே நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. அப்படி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதும் பாத்தீங்கன்னா அந்த கிழவனோட ரூமுக்கு தான் போறா. அங்க போய் பாக்குறப்ப, இங்க பாரு என் பொண்டாட்டிய எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டீங்க, நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் என் பொண்டாட்டிய கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோனி பார்த்துட்டு உடனே இந்த சூனி எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியும் ஒரு கிழவி இந்த இடத்துல இருக்கிறா. அந்த கிழவி கிட்ட போய் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கா, இங்க பாருங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செத்தாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா வேணும்னு செத்தாங்களா இல்ல தவறுதலா செத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதை நம்ம வந்து அவருக்கு ப்ரூவ் பண்ணணும். யாருக்கு, அந்த வயசான ஆளுக்கு, சரிங்களா. அதாவது இப்ப செத்து போனா பாத்தீங்களா அந்த வாஷிங் மிஷின் தலை விட்டு அவனோட ஹஸ்பண்டுக்காரனுக்கு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியா அப்புறம் 2-3 கிழவனுங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதாவது அந்த கிழவியோட பேர் பாத்தீங்கன்னா மேரி. மேரி நீ சீக்கிரம் வந்துரு, எங்க கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டே. அதே கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த மேரின்ற பேய் கிழவியும் பாத்தீங்கன்னா இந்த கிழவியோட உடம்புக்குள்ள வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்க எல்லாருமே காலியாக போறீங்க, நீங்க எல்லாருமே சித்திரவதை பண்ணி நரகலோகத்துக்கு போய் சாக போறீங்க, இது என்னோட ஆணை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குவே. டப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வயசான அம்மா செத்து போனாங்க இல்லையா, அவங்க முன்னாடி வந்து நிக்க, உடனே நம்ம ஹீரோனி பார்த்துட்டு அந்த ஜன்னலை பட்டுன்னு ஓபன் பண்ணிடுறா. இதுக்கு மேல தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த வயசான அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வயசான அம்மா ஒரு தோற்றமே சரியில்லை, போற பாதையே சரியில்லை. கடைசியில அந்த சூனிகரி அம்மா நாமெல்லாம் சாக போறோம், அவ கையில மாட்டி கொடுமையா சாக போறோம், நரகத்துக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குவே. இந்த பக்கம் தம்பிக்காரனை தான் காட்டுறாங்க. தம்பிக்காரன் இந்த போஸ்ட்மார்ட்டத்துல இருப்பான் பாத்தீங்களா, அவன் அந்த கிழவியோட பாடியை பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல இருப்பான் பாருங்க. அவனுக்கு முன்னாடி அந்த உருவம் அப்படியே எந்திரிச்சு நடந்து வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு அவன் பாத்தீங்கன்னா ஏதோ டூல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். அப்படி போறப்ப அந்த உருவம் பாத்தீங்கன்னா வேக வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்கு. உடனே என்ன பண்றான், ஒரு இரும்பு டோர் மாதிரி இருக்குங்க, அதாவது பீரோ மாதிரி இருக்கு, சரிங்களா. அந்த பீரோ பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள போய் உட்காந்துக்கிறான். லைட்டா கதவு திறந்து பார்க்கவே வெளியில அந்த உருவம் நின்றுகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 2 உருவம் பாத்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் நிக்குது. அவ்வளவுதான், தம்பிக்காரன் அதோட அப்படியே அந்த ஸ்கிரீனை பிளாக் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் யாரு அந்த ஜப்பான்காரி, சரிங்களா, சைனீஸ் காரி, ஓகேங்களா. 2 பேரும் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஜாப்பனீஸ் காரி பேசிக்கிட்டு இருக்கா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த தப்பு பண்ணாம இருந்திருக்கணும், தப்பு பண்ணாம இருந்தா அந்த வயசான அம்மா எல்லாரும் உயிரோட இருந்திருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த செகண்ட்ல அந்த வயசான கிழவன் இருக்கான் இல்லைங்களா, அதாவது அந்த பொண்டாட்டிக்காரி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழவன் இருந்தான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வந்து இந்த ஜப்பான்காரி பொண்ணை பாத்தீங்கன்னா கொல்ல வந்துகிட்டு
இருக்கா, உன்னாலதான் என் பொண்டாட்டி நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, ஏண்டா தப்பு பண்ணது எல்லாமே நீ இப்ப உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை குத்த வரலான்னு பார்க்க எப்படியோ நம்ம ஹீரோனி காப்பாத்துறா. இருந்தாலுமே பக்கத்துல இருந்த மத்த வயசான ஆளுங்களை என்ன பண்றாங்க, இந்த பொண்ணோட வயிற்றுலயே பாத்தீங்கன்னா கத்தி குத்திடுறாங்க. அப்படியே அது மட்டும் கிடையாதுங்க, இந்த பொண்ணு என்ன பண்றா, அந்த கத்தி எடுத்து தன்னைத்தானே பட்டு பட்டு பட்டுன்னு குத்திக்க ஆரம்பிக்கிறா. எதனாலன்னு கேட்டா, நான் துரோகம் பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அந்த வயசான அம்மா செத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கத்தியில குத்துனா பாத்தீங்களா, நாம எல்லாருமே நரகத்துக்கு தான் போக போறோம், நீயும் நரகத்துக்கு தான் போற, நீங்க எல்லாம் பாவம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த வயசான ஆள் எல்லாமே. இதையெல்லாம் நம்ம ஹீரோனி பார்த்துட்டு என்ன பண்றா, அந்த இடத்த விட்டு நேரம் ஓடுறா, வேக வேகமா ஓடுறா. அப்படி ஓடுறப்ப இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல காத்த பாத்தீங்களா அந்த டனல், அந்த டனல் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த டனல்ல அப்படியே டார்ச் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அவளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தம்பிக்காரன் போஸ்ட் மார்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே தம்பி அப்படின்னு திரும்பவே அந்த தம்பிக்காரன் பயங்கரமா முன்னாடி நிக்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான உருவம் நிக்கவே, இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா, மூச்சு வாங்க வாங்க ஓடிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு சிவப்பு கலர்ல இடம் மாதிரி காட்டுறாங்க. என்னடா அது இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பேக்கரி காட்டினாங்க இல்லையா, அதே பேக்கரி இவரோட பாஸ்ட் பாத்தீங்கன்னா காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்லாப்பட்டியில இருந்து ஒருத்தன் காசு எடுக்கிறான், காசு எடுத்துட்டு அப்படியே வெளியில ஓடுறான். இதையும் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தடுக்கிறா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா அப்பாவும் வெளியில நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, டாட்டா காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். எதனால ஹீரோயினோட அம்மா அப்பா வெளியில இருந்தாங்க, இவனால தானே. அந்த அமௌண்ட் எடுத்து சொல்லாம இருந்தா கூட ஹீரோயினோட அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, கரெக்டா இல்லையா? சரி, அப்படி சொன்னா எப்படிங்க படம் நடக்கும்? அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி திருப்பி அந்த டனலுக்குள்ள போயிட்டே இருக்கா. அப்படி டனல் மேல போயிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்க அப்படி முட்டி போட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க, எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோனி பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னடா அது மேல ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த சின்ன பையனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இங்க தப்பிச்சு போறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போனா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே என்ன ஆகுது, அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டே இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா வித்தியாசமான உருவம் சொன்னோம்ல, அந்த எந்த உருவமும் கிடையாதுங்க. நம்ம ஹீரோனி ஒருத்தனை கொன்னு இந்நேரம் பூமி கடையில படுக்க வச்சுட்டு இருக்காங்கல்ல, அதே உருவம் தான். அப்படியே அந்த உருவம் பக்கத்துல வர டப்புன்னு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறா. ஆமாங்க, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனிக்கு ஒரு நரகலோகத்துல இருந்த மாதிரி கனவு வந்துட்டு இருந்திருக்குது. சரி, இது ஒரு கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அதுதான் கிடையாது. இப்ப இன்னமேல் ரியாலிட்டியா நடக்கிறது தான் பயங்கரமான சம்பவமா இருக்கு போது. அந்த இடத்துக்குள்ள ஒரு பாம்பு ஒண்ணு வருது. அந்த பாம்பு போய் அவனை கொடுமை பண்ணி கொல்ல, அதுக்கப்புறம் திருப்பி எந்திரிக்கிறான். ஒரு வித்தியாசமான கோடாலி வருது. அந்த கோடாலி அவன் தலையை போட்டு நசுக்கி கொல்ல, அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான மிருகம் மாதிரி ஏதோ வந்து அவனை அப்படியே கொடூரமா கொன்னுகிட்டு இருக்கு. ஆல்ரெடி செத்து போயிட்டான், திருப்பியும் பயங்கரமா கொன்னுகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு கேமரால நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. வித்தியாசமான பேய், வித்தியாசமான பாம்பு, கோடாலி, அது இதுன்னு வந்து இவனை கொல்ல அப்படின்னு தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி மேல தூக்கிடுறான். அந்த கேமராவும் கீழே பூமி கடியில மாட்டிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கிறா, நரகலோகம் இருக்கிறது உண்மையால இருக்கும் போலன்னு சொல்லி அத்தோட இந்த படத்தை முடிக்கவும் செய்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு படத்துல திருப்பியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.